ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எனக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு மனசு ஒரு கவலை என்ன அப்படின்னா, நம்ம அப்பா ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப கேட்டு ஒரு மாரி அவங்கள்ட்டலாம் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த வேலை கிடச்சிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, நான் நெனச்சுக்கிட்டு இருந்தது ஒரு படிக்கிற காலங்கள்லேருந்தே எந்த ஒரு குரூப்புக்கா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துக்குமே நான் அப்பாவ மத்தவங்ககிட்ட போய் நிற்கக்கூடாது அப்படின்னு நெனப்பேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, என்னோட பெரியப்பா பசங்கலாம் நல்ல வேலையில இருந்தாங்க. அதனாலேயே அவங்கலாம் ஒரு வசதியா இருக்கிறதுனால எங்க அப்பாவ ரொம்ப ஒரு அலட்சியமா தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் எங்க அப்பா விவசாயத்தில வரக்கூடிய ஒரு காச வச்சு தான் என்ன ஒரு படிக்க வச்சதே. அவங்கலாம் படிக்கிறாங்க. அதனால "நீ படி" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாரு. அவங்கலாம் எப்படி இருக்கிறாங்க? வசதியா இருக்கிற தானே நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்களுக்கு ஈக்குவலா வந்தா தான் நம்மள மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடி என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டு இருப்பாரு. நானும் அதனாலேயே தான் நல்லா படிச்சேன். எல்லாமே நல்ல காலேஜ்லலாம் நல்ல மார்க் தான். நான் வேலை கிடைக்கிற போற நேரத்தில எனக்கு சரிவர ஒரு வேலையுமே ஒழுங்கா கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்பாவோட நண்பர் ஒருத்தர் வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் அப்பா ஒரு 10த் தான் படிச்சாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டுங்கலாம் நல்லா படிச்சிருந்தாங்க. பெரிய கம்பெனில நெறைய பேர் வேலை பார்த்தாங்க. அதில அப்பாவோட க்ளோஸா உள்ள ஒரு நண்பர்னா, அப்பா நெறைய உதவிகள் அவருக்கு பண்ணியிருக்கிறாரு. அவங்க படிக்கிற காலத்தில அவங்க அப்பாவோட அந்த ஃப்ரெண்ட் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அப்பா தான் சாப்பாடெல்லாம் குடுப்பாங்களாம் அவங்களுக்கு. ட்ரெஸ்ஸு மொதற்கொண்டும் அப்பா தா அவங்க அப்பா எடுத்து குடுக்குறது, அதாவது எங்க தாத்தா எடுத்து குடுக்குறத போயிட்டு, அவரோட நண்பருக்கெல்லாம் குடுத்து உதவுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அடிக்கடி. அப்போ நான் வேலை கிடைக்காம ஒரு வருஷமா இருக்கிறதுனால, என் மேல எல்லாருக்குமே அலட்சியம் இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, "மத்தவங்களுக்காக ஊருக்காக படிக்க வச்சான். இவ்வளவு கஷ்டப்பட்டு நிலத்தையெல்லாம் அடகு வச்சு படிக்க வச்சான். இன்னைக்கு ஒரு வேலைக்கும் போகாம வீட்ல உட்காந்துருக்கான். அதான் அடுத்தவங்க பண்றாங்கன்னு நம்ம பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு எங்க கண்ணு முன்னாடியே நெறைய பேர் எங்க சொந்தக்காரங்கலாம் பேசுனாங்க. எங்க அப்பா அந்த இடத்துல ரொம்ப ஒரு தலை குனிஞ்சு போற மாரி தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு அது ஏன்டா நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாரி எனக்கே என் மேல வெறுப்பு வந்துச்சு. அதுக்கு ஒரு கட்டத்தில நான் சொல்லிட்டேன், எந்த வெளியூர்ல எந்த வேலையா இருந்தாலும் பரவால்ல. என் படிப்புக்கு ஏத்த மாரி எந்த வேலையா இருந்தாலும் பரவால்ல. சம்பளம் எவ்வளோ இருந்தாலும் பரவால்ல. நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால நீங்க எதுவும் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன். உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொந்தக்காரவங்க சொன்னதையெல்லாம் நான் ஒரு பொருட்டா நினைக்கல. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் மத்தவங்க நம்மள அலட்சியமா பேசுறப்ப தான் நம்ம இன்னுமே வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். நம்மள்ட்ட எல்லாமே பாசிட்டிவாவே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா வாழ்க்கையில சரி நம்மள்ட்ட தான் எல்லாமே சப்போர்ட்டா இருக்காங்களே நம்மளுக்கு, ஒண்ணும் கவலை இல்ல நம்மளுக்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்மள்ட்ட ஒருத்தவங்க "நீ சரியில்ல, ஏன் இப்படி இருக்கிற?" அப்படின்னு சொன்னா தான், என்னடா நம்மள இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, நம்ம அப்பா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு உத்வேகம் வரும். அதுதான் எனக்கு அன்னைக்கு வந்துச்சு. சரி நம்ம எந்த வேலைக்கா இருந்தாலும் போயிடுவோம்னு சொல்லிட்டு எங்க அப்பாகிட்ட போய் நான் சொன்ன ஒரு வார்த்தை. நான் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லப்பா, என் படிப்புக்கு ஏத்த மாரி இல்லனாலும் பரவால்ல. நான் ஓரளவு வேலை பார்க்கணும். அதனால நான் போறேன். நானாவே போய் வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப, எங்க அப்பா ரொம்ப மனசு கவலைப்பட்டாரு. "நீ இவங்க சொல்றதையெல்லாம் பெருசா நினைக்காதப்பா. இவங்க எப்படி இருந்தாலும் நம்மள பேசுவாங்க தான். அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அவங்க அண்ணனுங்கலாம் நல்லா இருக்காங்க. இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரே, தம்பி இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாவப்பட்டாங்க. அப்புறம் நீ படிக்கிற காலத்தில என்ன சொன்னாங்க, இவ்வளோது கஷ்டப்பட்டாலும் இவன் படிக்க வைக்கிறான் பாரு. நல்லா பணக்காரனுங்க படிக்கிற காலேஜில படிக்க வைக்கிறான். அப்படி இப்படின்னு தான் சொல்லி எல்லாம் மட்டம் தட்டினாங்க. அவங்களுக்கு பேச தான் தெரியும். அதனால நீ அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நீ போட்டு மனச போட்டு எதுவும் குழப்பிக்காதப்பா. நமக்குன்னு ஒரு டைம் வரும். அதனால நீ பொறுமையா இரு. நான் நம்ம வீட்டு பேர்ல லோன் போடலான்னு இருக்கேன். போட்டு நீ கொஞ்சம் படிச்ச கடன்லாம் குடுத்துட்டோன்னா, அப்புறம் உன் தங்கச்சி தானே, அவ இப்ப தானே காலேஜ் போய் சேர்ந்துருக்கா. அவளுக்குன்னா கல்யாணம் பண்றதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும். அதுக்குள்ள ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் சேர்த்தரலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, ரொம்ப கடன் வாங்கி நம்மளுக்கு ரொம்ப சுமையா இருக்கிற மாரி எனக்கு தெரியுது. மாசம் பொறந்தா நம்மளுக்கு வட்டி குடுக்குறது அந்த மாரி விஷயங்கள் தானே இருக்குது. அதனால என்னால சமாளிக்க முடியலப்பா. அதனால நான் லோன் போடுறதுக்காக அந்த பக்கத்து வீட்டு சித்தப்பா கிட்ட தான் பேசியிருக்கிறேன். அதனால நம்ம அது மாரி வேணா பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு
சொன்னதுக்கு நான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அப்பா ரொம்ப வீட்டையும் இப்போ வந்து நம்ம லோனில் போயிட்டுனா அப்புறம் வந்து கஷ்டம். அதனால வந்து வேணாம்ப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் பாருங்கப்பா. நான் எப்படியாச்சும் ஒரு வேலையில் சேர்ந்துடுறேன்ப்பா. ஒரு 15,000 சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உடனே அப்பா சொன்னார், அது நடக்கிற விஷயம் தான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்ல வரல. நீ எப்படியும் வேலைக்கு போகாமல் இருக்க மாட்ட. ஆனா இப்ப எனக்கு வந்து கடன்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். நான் வந்து அவன பார்க்க போனதுக்கு அப்போ வந்து கடைய அப்பதான் வந்து சாத்தி எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். சரி வாடா உள்ளார, என்ன இந்த நேரத்தில வந்திருக்க, 9 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னான். நான் வந்து ஒரு மாரி தயங்கிக்கிட்டே வெளியிலே நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம மாடிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு அழைச்சிட்டு போனான். அழைச்சிட்டு போனோனே சேர போட்டு உட்கார வச்சான். ஏன்டா ஒரு மாரி சோகமா இருக்க? என்ன வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, உனக்கே தெரியும்டா என்னோட சூழ்நிலை. படிச்சேன். ஒழுங்கா வேலை கிடைக்கல. அதனால வந்து எங்க வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனைடா. அப்பா கடன் வாங்கி தான் என்ன படிக்க வச்சாரு. இப்ப வட்டி குடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேட்டவங்கலாம் கடன் குடுத்தவங்கலாம் இப்ப கேட்டுட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாங்களாம். அப்பா வந்ததுனால வீட்டு லோன் போட போறாராம்டா. அதான் என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு உடனே, நீ வந்து இத நினைச்சு தான் இவ்வளோ கவலையில இருக்கிறியா? எல்லார் வீட்லயும் அது பிரச்சனை இருக்குதான்டா. நான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்ப எங்க அண்ணனே வந்து நாங்க 2 பேரும் எங்க வீட்ல எங்க அண்ணன் வந்து நல்லா படிக்க வச்சாங்க. அவங்க வந்து வாங்கினப்பயே கடன் எங்க வீட்லேயும் தான் நெறையா இருந்துச்சு. எங்க அப்பாவால குடுக்க முடியல. அதனால வந்து நோ கொஞ்சம் நிலத்த வித்துட்டு கடன குடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் நிலம் தான் இருக்கு. அதில தான் ஓரளவு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் அதனால தான் ஒரு முடிவு பண்ணேன். ஒரு சாதா காலேஜில தான் படித்தேன், உனக்கே தெரியும். ஒரு டிகிரி சாதா காலேஜில தான் படித்தேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு ஏதோ கொஞ்சம் பணத்த வந்து எங்க அப்பாட்ட கேட்டு, சொந்தக்காரங்க அப்படி கேட்டு வாங்கி தான் அந்த கடை வச்சேன். ஏதோ வீட்டு ஒரு செலவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. லாபம் ஏதோ இருக்கோ இல்லையோ, ஏதோ போடுற முதலுக்கு ஏத்த மாரி ஓடிட்டு இருக்கு. ஏதோ ஒரு தொழிலா போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நானும் வந்து வெளியூருக்கெல்லாம் வந்து குடுக்குற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன பண்றது? இப்ப எங்க அண்ணன் வந்து படிக்க வச்சோம். அவன் வந்து இப்ப கல்யாணம் ஆகி உனக்கே தெரியும். அவன் ஒய்ஃபோட ஊர்ல செட்டில் ஆயிட்டான். இப்ப நாங்க தான் வந்து நிலத்த வித்து குடுத்தோம். இப்ப அவன் ரூ. 1 அனுப்புறதில்ல வீட்டுக்கு. அப்படிலாம் தான் சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் எங்க அப்பா வந்து வெளியில சொல்ல முடியாம ஒரு மாரி நொந்து போயிட்டு இருக்காரு. இவன படிக்க வைக்கலே, இவன் குடும்பத்த பார்த்துக்கிட்டு இருக்கானேன்னு அவருக்கு ஒரு மனசுல ஒரு கவலையா இருக்கு. அத வெளில சொல்ல முடியாம தான் அவரும் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால என்னடா பண்றது? நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் ஒரு ஐடியா சொல்றேன். உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரு கூட வெளியூர்ல இருக்கிறாரு. அவரு நம்ம ஊர்லயே 2, 3 பேருக்கு வேலை வாங்கி குடுத்துருக்காரு. வேணா உங்க அப்பா கிட்ட சொல்லி, நீ வேணா அந்த வேலைய வேணா பாரு. லோன் போட்டா கூட என்ன ஓரளவு கடன் குடுக்குற அளவுக்கு போட்டுக்கிட்டு ஒரு 2 வருஷம் கட்டுற மாரி போட்டுக்கோ. அப்புறம் நீ வேலை பார்த்தா கூட நீங்க கட்டிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதனால வந்து அவர் தான் வந்து எங்க மாமா தெரியும்ல, அவரோட பையனுக்கெல்லாம் வந்து அவர் தான் வேலை வாங்கி குடுத்துருக்காரு. இப்ப நல்லா இருக்கிறான், வேலை பார்க்குறான். ஹாஸ்டல்ல தங்கி தான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கான். அவனுக்கு 15,000த்துக்கு மேல சம்பளம். அவன் வந்து ஓரளவு ஆவரேஜான பையன் தான். அவனே இருந்தா வேலை பார்க்கலையா? நீ நல்லா டேலண்ட்டு தானே, நல்லா படிச்சிருக்க, எல்லாம் பண்ணியிருக்கிற, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க அப்பா விட்டு நீ வந்து கேட்க சொல்லு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கு. முடிவு இல்லாத பிரச்சனை எதுவும் கிடையாது. அதனால நீ அதையே நினச்சு மனச போட்டு குழப்பிக்கிட்டு எதையும் வந்து உங்க அப்பாவையும் நீ வந்து கஷ்டப்படுத்தாத. லோன் போடாம இப்போ இருக்க பிரச்சனைய சமாளிக்க முடியாதா? ஏன்னா வந்து இப்போ நீ போய் சம்பாதிச்சாலும் ஒரு 3 மாசத்துலலாம் வந்து உன்னால வந்து ஒரு ரூ. 3,00,000 4,00,000 வந்து சமாளிக்க முடியாது. அதனால வந்து நீ லோன் போட்டா கூட ஒரு 2 வருஷத்துல நீ கட்டிறலாம். இல்ல வந்து மொத்தமா ஏதாச்சும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சா கூட ஒரு 6, 7 மாசம் கட்டிட்டு கூட நீ வந்து மொத்தமா வந்து அத வந்து சேர்த்து கட்டிறலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால நீ பார்த்துக்க. அப்பாகிட்ட வந்து சொல்லு. அவர வேணா போய் பாருங்க. அவர் வந்து பக்கத்துல இருக்க டவுன்ல தானே இருக்காரு. அவர் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுவாரு வேலைக்கு. அவங்க அப்பாவும் அவரும் தான் நல்ல ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு, சரி வா சாப்பிடு அப்படின்னு சொன்னான். சரி வேணான்டா நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு அப்பாகிட்ட முடிஞ்சா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்புனேன். எனக்கு வரப்பெல்லாம் ஒரு யோசனையாவே இருக்குது. அப்பாகிட்ட எப்படி சொல்றது? ஏன்னா நம்ம அப்பாவ வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துன மாரி இருக்கு. ஏற்கனவே அவர் படிக்க வச்சதுக்கே நம்ம ஒண்ணும் சம்பாதிச்சு குடுக்காம இப்படி இருக்கிறோம் வீட்ல. இப்போ போய் வந்து உதவி இன்னொருத்தர்ட்ட போய் கேட்கணுங்கிறப்போ, அது எல்லாருக்கும் ஒரு கஷ்டமா தான் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எங்க அப்பா வந்து யார்ட்டயும் உதவி கேட்கறதுக்கு யோசிப்பாரு. அதுவும் தெரிஞ்சவங்கள்ட்ட. அதனாலயே சரின்ட்டு நான் யோசிச்சுட்டு வந்தேன். அப்புறம் வந்து அப்பா என்ன காணோம்னு தேடிட்டே எதுக்க வந்தாரு.
வந்ததுக்கப்புறம் இந்த நேரத்தில் எங்கேப்பா போனேன், இப்போ தான் ஒரு ரூமில் போய் பார்த்தேன், ஆளே காணோம். நான் தூங்கிட்டேன்னு நினச்சிட்டு அம்மாட்ட கேட்டேன். அவன் இன்னும் சாப்பிடவே இல்லைங்க. அப்போ போனவன் தான் 7 மணிக்கு போனவன் நான் வரலைங்க அப்படின்னு சொன்னான். அதனால தான் தேடிட்டு வந்தேன். என்னாச்சு இந்த நேரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் தான் சொன்னேனே எல்லாத்தையும் சமாளிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேனே, நீ எதுக்கு கண்டதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அப்பாவும் நானும் நடந்தே பேசிட்டு வந்தோம். உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்ப்பா, அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியலை, நீங்கள் அது எனக்காக செய்வீங்களா அப்படின்னோடனே, என்னப்பா இப்படி கேட்டுட்ட, நீ நல்லா இருந்துக்கணும்னு தானப்பா நான் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கப்போ என்கிட்ட பேசுகிறதுக்கு எதுக்கு தயங்கிட்டு இருக்க நீ அப்படின்னதுக்கு, இல்லை ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு விஷயமும் வந்து புரியாத மாதிரி தான் இருக்குது. அந்த விஷயத்த எனக்கு வந்து சொல்கிறதுக்கே உன்கிட்ட கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னதுக்கு, எதா இருந்தாலும் சொல்லுப்பா, நம்மளுக்குள்ளே என்னப்பா அப்படின்னுட்டு அப்புறம் சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லைப்பா உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார்லப்பா, அது மாதிரி நம்ம ஊரில் 2, 3 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காராம். அவர்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் அப்ரோச் பண்ண சொன்னான் என் ஃப்ரெண்டு. நீங்கள் கேட்டால் உதவி பண்ணுவாருப்பா அவர் கண்டிப்பாக. அதனால தான்ப்பா வந்து நான் சொல்கிறேன். நம்ம போய் கேட்டு பார்ப்போமாப்பா நாளைக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்பா இதுதானே உனக்காக இதை கூட செய்ய மாட்டேனாப்பா. நானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி யோசித்தேன்ப்பா. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, நம்ம இத்தனை வருஷம் இருந்துட்டோம், இப்போ போயிட்டு உதவின்னு கேட்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அவன்கிட்ட. நல்லா பழக்க வழக்கம் தான். நான் போய் கேட்டால் செய்வான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு தயக்கிட்டு இருந்த மாதிரி தான் நானே வந்து அங்கே போகணுன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து உன்னைக்கிட்ட கேட்டுட்டு நீ என்ன சொல்வ, இந்த பாரு அப்பா வந்து நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்காக தயங்குறாரு, இது பண்ணுறாருன்னு யோசிச்சுட்டு இருக்காருன்னு யோசிப்பேன்ட்டு தான் நானும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே வந்து அப்படியே போயிட்டுருந்தேன். நீ சொல்கிறது சரிதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. கரெக்டு தான் நீ சொல்கிறது. நம்ம போயிட்டு கேட்போம் என்னன்ட்டு.